ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்து நம்ம வந்து அதுக்குள்ள பொருட்கள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது 2 ஸ்பூன். குழம்பு தயார் செய்வதற்கு உண்டான பொருட்கள் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் இது கூட சேர்த்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு ஏற்ற பதம் வர மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இனி நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோத்துக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறது ஈஸி தான், பிகினர்ஸுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் வச்சிருவோம். நல்லா கொதிக்க இருக்கும். கொதித்த பிறகு நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை இந்த அளவு வெட்டிக்கணும், தக்காளியும் இந்த அளவு வெட்டிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இனி குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றா இதில் போடுவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி ரொம்ப கொஞ்சம் கொதித்த பிறகு இதில் மீன் போட்டுறணும். மீன் எடுத்து இப்படி ஒன்றா போட்டுக்கோங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல். மீன் போட்ட பிறகு நம்ம நல்லா கிளறக்கூடாது. லைட்டாக மீன் உள்ள போகிற அளவுக்கு வேணால் இது பண்ணி விட்டதுனால நல்லா கிண்டிட்டா மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக சும்மா பேருக்கு கிண்டி விடணும் மேலாப்பில். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக கரண்டி வச்சு இது பண்ணி விடணும். அவ்வளோதான். இனி மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும், எண்ணெய் மிதக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டுன்னா குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், சிம்பிள் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா மீன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் வைக்கணும் அடுப்பை ஸ்லோவாக்கி. இப்போ நல்லா இப்படி செவந்து வந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.